நம்ம தமிழர்கள் எல்லா விஷயத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது மாதிரி கல்வெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கல்வெட்டில் நீங்கள் என்ன நினைக்கலாம்? கல்வெட்டு செதுக்கிறது கல்வி அறிவு, எழுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிவுலையும் தேர்ச்சி பெற்ற ஒரே இனம் நம்ம தான். அப்படிப்பட்ட அந்த கல்வெட்டு கீழடியில் ஒரு சுடுமண் பானை கிடைக்குது. அந்த பானையில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட ஒரு தமிழி பிராமி கல்வெட்டு கிடைக்கிட்டு. அப்படிப்பட்ட 3000 வருஷம் அந்த இனம் வரலாறு. அப்படி அந்த வரலாற்றில் பல கட்டிடக்கலையில் நம்ம தமிழர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ் கட்டிடக்கலையில் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், பல கோயில்கள் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அது மாதிரி தற்காப்பு கலையிலே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கலையறி பயிற்றுன்னு சொல்லிட்டு அந்த கலை தான் உலகம் முழுக்க போய் குங்ஃபு கராத்தேன்னு பேருக்கு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த தமிழர்களோட அந்த கலை, அப்படிப்பட்ட அந்த வரலாறு 3000 வருஷத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ வளர்ந்த நாகரிகமாக நம்ம ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கேள்வினா மனசுக்குள்ளே எழும்பியிருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடம் தான் இந்த வீடியோ. வாங்க போகலாம். லெமூர்னு அந்த ஒரு குரங்கு இனத்தை சார்ந்த அந்த உயிரினம் மடகாஸ்கர்லையும் ஆஸ்திரேலியா மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வேறு எங்கேயும் அந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடிக்கப்படல. அதோட எச்சம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை பற்றி நம்ம ஆங்கில ஆய்வாளர் நம்ம பிலிப்ஸ் கால்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டையும் மடகாஸ்கரையும் ஆஸ்திரேலியாவும் இணைக்கிற ஒரு பெரிய நிலப்பகுதி கடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நிலப்பகுதியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலே எழுதி விடுறாரு. அந்த உண்மை சொல்லணும்னா நம்ம பல இலக்கியங்களில் இருக்கிறது என்னன்னா, நம்ம தமிழர்களோட கடல் சுனாமியால் அழிஞ்சு போன ஒரு கண்டம் தான் குமரி கண்டம். அப்படிப்பட்ட அந்த கண்டம் கடலுக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மையான ஒரு செய்தி. அப்படிப்பட்ட அந்த கண்டத்தை பற்றி பல மக்கள் அது பொய்யான கண்டம், அதை நம்பாதீங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே நம்ம ஒரிசா பாலுன்னு இவர் தான், அது உண்மையிலே இருக்குது. அதை பற்றி பல ஆய்வுகளில் பல ஆதாரங்கள் எடுத்து வச்சு ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி நம்ம வாதாடி இந்த மாதிரி நம்மளுக்காக அந்த குமரி கண்டத்தோட ஆதாரத்தை கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி பல மக்கள் வாதாடுறாங்க. இப்போ மாதிரி ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் இருக்காங்களா, அவங்க பேசுகிற மொழியிலேயே தமிழ் கலந்துருக்கு. இப்போ அவங்க இதில் தரை, இப்போ தரைனா நம்ம ஊரில் தரைன்னு பேசுகிறோமா, பர்பரானா வர வர அந்த மாதிரி சொல்லிட்டு பல வகையில் நம்ம தமிழில் கலந்துருக்கு. சீன மொழியிலையும் இறைச்சிக்கு ரச்சி, நிறங்களுக்கு ரங், பூக்கு பூ அப்படின்னு சொல்லிட்டு அதை கலந்துருக்கு. கன்னடத்துலேயும் உங்களுக்கு தெரியும், பாக்கு ஹா, பத்துக்கு ஹத்து, பல்லுக்கு கல்லுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல வகையில் நம்ம தமிழ் கலந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கிற மடகாஸ்கர் அந்த இதுலேயும் அம்மாவுக்கு ஆயி, அங்கையாக்கு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளோட தமிழும் இந்த மொழியில் கலந்துருக்கு. நியூசிலாண்டில் இருக்கிற ஒரு ஊர் பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பாண்டியன். அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு பேர் பாண்டியன்னு வச்ச அளவுக்கு நம்ம குமரி கண்டத்தோட கலப்பு. குமரி கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் அங்கே போயிருக்காங்க. அது மாதிரி கொரியனில் அம்மா அப்பாவுக்கு அங்கேயும் அம்மா அப்பா தான். அந்த மாதிரி பல வீடியோஸ் அந்த யூடியூப்பில் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி சூடான், எத்தியோப்பியா, இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் நெருப்போட பேராக அது சம்மந்தப்பட்ட பேராக இருக்குது. அது மாதிரி பல ப்ரூஃப் நம்மள்கிட்ட இருக்குது. அது மாதிரி இந்த சொன்ன மாவோர இனம் அந்த நியூசிலாந்து சார்ந்தவங்க, அவங்க அங்கே ஒரு மரிய மணி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த மணியில் என்ன பேர் பொறிக்கப்பட்டிருக்குன்னா, முகையத்தின் பார்க்க முடிய கப்பல் மணின்னு போட்டிருக்கு. அம்மா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வணிகம் செஞ்சு போனவங்க நம்ம தமிழர்கள். முதல்ல எப்படி அங்கே போயிருப்பாங்க? வாஸ்கோட காமாக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் அங்கே கப்பல் வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ராஜேந்திர சோழன் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக காமிக்கலாம். நம்ம வணிகத்துக்கு அவங்க கங்கை முதல் கடாரம் வரை நம்ம ராஜேந்திர சோழனை வச்சுருந்தாரு. அதுக்கு கீழடியில் பல நகைகள், பல தங்க காசுகள் நம்ம ரோம் நாட்டில் வணிகம் பண்ண முடியும். அந்த காசுகள் எல்லாமே ரோம் சேர்ந்த காசுகள், அதெல்லாம் வணிகம் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த சாட்சி கீழடியில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம குமரி கண்டத்தை ரிசர்ச் பண்ணி காசு செலவு பண்ணுற ஒரு தப்பு. ஏன்னா நம்ம 18% ஓலைச்சுவடிகள் படித்து கம்ப்யூட்டர் வைஸ் ஆக்காமல் இருக்குது. அதை கம்ப்யூட்டர் வைஸ் ஆக்கினாதான் நம்மளோட மிச்சம் இருக்கிற வரலாறு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 18% அது நம்ம தமிழர் வரலாறு 10,000 வருஷத்துக்கு மேலான்னு சொல்கிறாங்க. அது முழுசே படித்தா உலகம் எப்படி உருவாச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.